எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2320வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நிறைவாய், அற்புதமாய், அதிசயமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். 3 வேளை சாப்பிடுவோம், சில நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்குவோம். ஆனால் இங்கே தானியேலுடைய ஜெப வாழ்க்கையில 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிறான். அந்த ஜெபத்தில் விண்ணப்பம் இருக்கிறது, துதி ஸ்தோத்திரங்கள் இருக்கிறது. தானியேலுடைய ஜெப வாழ்க்கைக்கு ஒரு தடை விதிக்கப்படுகிறது. தானியேலை எப்படியாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேசாதிபதிகளுக்கு, மற்றவர்களுக்கு அவர்கள் யோசிக்கிறார்கள். அதன் அடிப்படையில தரியு ராஜாட்ட போய் சொல்றாங்க, 30 நாள் அளவும் இந்த தேசத்துல யாருனாலும் உங்கள்ட்ட தான் விண்ணப்பம் பண்ணணும், மற்ற தெய்வங்கள்ட்ட, மற்ற மனிதர்கள்ட்ட விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்படி யாராவது விண்ணப்பம் பண்ணினா அவங்கள சிங்கக்கேவில தூக்கி போட்டுறதுன்னு சொல்லி அங்க சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. தரியு ராஜாவும் அந்த சட்டத்தை பிறப்பிக்கிறார். ஆனா தானியேல் பாருங்க, அங்கதான் இருக்கிறார். தேசாதிபதிகளுக்கு மேற்பட்டவராய் 3 பிரதானிகள்ல தானியேல் ஒருவராக இருக்கிறார். தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்கு. அது மாத்திரமல்ல, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் ராஜாவுக்கு முன்பதாக நீதி கேடு செய்ததில்லை. எல்லா ஜனங்கள் மத்தியிலும் அவனுடைய பொறுப்பில உண்மையா இருக்கிறார். தேவனை தினமும் 3 வேளையும் தேடுகிறார். தன் வீட்டுக்குள்ளே மேல் மாடியில போய் ஜெபிக்கிறான். 3 வேளையும் அவன் மாடிக்கு ஏறுவது வழக்கம். இன்னைக்கு சிலருக்கு கொஞ்ச தூரம் நடந்தா கால் வலிக்கு. ஆனா தானியேல் பாருங்க, 3 வேளையும் தன் வீட்டுக்கு மேல ஏறுறான். அப்ப அவனுக்கு எவ்வளவு கால் வலிச்சிருக்கும். ஜெபத்துக்கு அதுவே அவனுக்கு தடையா இல்லை. ஆல்ரெடி அவன் 80-90 வருஷம் இதுக்கு முன்னால ஜெபித்தவனா இருந்தான்னு சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. 80-90 வருஷமா அந்த 3 வேளை ஜெபத்தை செய்து கொண்டு வந்தானா. அந்த ஜெபத்துக்கு தடை வந்தாலும் கூட, ஆனால் ராஜா சொல்வதை அவன் கேட்கவில்லை. இப்படி சிங்கக்கேவில போட்டுருவாங்க அந்த சட்டத்துக்கும் அவன் பயப்படல. அவன் ஜெபம் ரகசியமா இல்லை. சில நேரங்களுக்கு ஜெபங்களுக்கு தடை வந்தா போதும் சிலர் ரகசியமா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இவனுடைய ஜெபம் ரகசியமா இல்லை, வெளிரங்கமா இருக்கு. அவன் முழங்கால் படியிட்டு தினமும் 3 வேளை ஜெபிக்கிறான். எல்லாரும் பாக்குறாங்க, பாக்குற அளவுக்கு ஜெபம் இருக்கு. ஆனா சட்டமும் இருக்கு. ஆனா சட்டத்துக்கு அவன் பயப்படல. இப்ப மறுபடி ராஜாட்ட போய் சொன்னா இவனை தூக்கி சிங்கக்கேவில தூக்கி போடுறாங்க. ராஜா எவ்வளவோ மனச இவன் மேல காப்பாற்றணும்னு மனசு வைக்கிறாரு. ராஜா வாழ முடியல. காரணம் என்ன கேட்டா, இவன் மேல் போராமையினால இவனுடைய உயர்வு பிடிக்கல. சில நேரங்கள்ல சிலருக்கு சிலருடைய உயர்வு பிடிக்காது. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஜெபத்துக்கு எவ்வளவு தடம் தான் சரிதான். 2 பேரும் உட்கார்ந்து அதிக நேரம் பேசுறது நமக்கு நேரம் போறதே தெரியாது. வேற எங்கேயாட்டும் இடங்களுக்கு போனாலும் நமக்கு நேரம் போறது தெரியாது. ஆனா ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிதான், நமக்கு விரோதமா எவ்வளவு சட்டங்களை ஏற்றினாலும் சரிதான், நம்முடைய வெளிரங்கமான ஜெபம் வெளிரங்கமா இருக்க வேண்டும். அவன் தினமும் தன் வீட்டுக்குள்ள போய் மேல் மாடியில எருசலேம் பலகணிகள் திறந்திருக்க 3 வேளையும் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். பாருங்க, அதுவும் முழங்கால் படி
இன்னைக்கு உள்ள மக்களுக்கு முழங்கால் போட முடியல, அதனாலயே சர்ச்சில் சேர்கள் போட ஆரம்பிச்சாச்சு. ஆனா இங்க தானியேல் பாருங்க, அதுக்கு முன்னால 70-80 வருஷம் ஜெபம் பண்ணாலும் அதே ஜெபத்தை அவன் முழங்கால் போட்டு தான் பண்றான். நம்முடைய வாழ்க்கையில் சரி, இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டும், எனக்கு எத்தனை வயது ஆனாலும் சரிதான், நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். உங்க 2 முட்டு மேல கையை வச்சு, ஆண்டவரே என் முழங்காலை பலப்படுத்துங்க ஆண்டவரே. முழங்கால் போட்டு உங்க வீட்லயும் சரி, சர்ச்சிலையும் சரி, கூடுகிற இடங்களெல்லாம் முட்டுல இருந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் நெட்ல இயங்கிட்டு இருக்கு, ஆனால் முட்டுல இயங்குகிறவனை பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய சமூகத்தில் யார் முழங்கால் போட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க, பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது. அதுல நீங்களும் நானும் ஒருவரா இருக்கணும். சின்ன பிள்ளைங்களா இருந்தா முழங்கால இருந்து ஜெபம் சொல்லுங்க. வாலிபர்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண சொல்லுங்க. முடிகிற வரையும் முழங்கால்ல நில்லுங்க. அந்த ஜெபம் ஒரு வல்லமை உள்ள ஜெபம். நேற்று தினத்துல காலை மன்னா செய்தில சொன்னேன், ஜான் நாட்ஸ் உடைய ஜெப ஜீவியத்தை அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறத அந்த தேசத்துடைய ராணி பயப்பட்டாராம். இன்றைக்கு நீங்களும் நானும் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறத நம்ம வீட்டுல உள்ளவங்க பயப்படுற அளவுக்கு அப்படி முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். சத்துரு நடுங்கணும். நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சத்துருவினால் வருகின்ற போராட்டங்களை நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். முழங்காலில் நின்று ஜெபிப்போம். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆணுடைய சமூகத்துல நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரிதான். சில குடும்பத்துல பிரச்சனையோடு நீங்களை பார்த்து கொண்டாலும் சரி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாழையை பிடிக்கணும் சரிதான், நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். 2-3 நாள் கஷ்டமா இருக்கும், ஆனா அந்த சூழ்நிலை எல்லாம் மாறி அந்த குறிப்பிட்ட நேரத்துல போய் நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதித்து கர்த்தர் மென்மேலும் உயர்த்துவார். இவன் ஜெபித்ததுனால இவனுக்கு சிங்கத்தை தூக்கி போடுறாங்க, ஆனா சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை, அற்புதமாய் விடுதலையாக்கப்பட்டார். வேதம் சொல்கிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இன்றைக்கு உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். முழங்கால் படியிட்டு தினந்தோறு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சூழ்நிலை மாற்றுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். நீர் பேசின அற்புதமான வார்த்தைகள் சுமக்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற கிருபையை தருவீராக ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகளை ஆசீர்வதிங்கள். இவர்களுக்கு முன்பதாக நீர் கடந்து சொல்வீரான் ஜெபிக்கிறேன். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே. அந்த சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவத்திற்கு தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதர் ஆயத்தப்படுத்துங்கள். ஆமை நிலையில் பேசுகிறார். உங்களின் சேவை செய்வே, எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய் ஓடிடுவே. என் ஜீவன் பிரியும் வரை உமக்காய் ஓடிடுவே. எஜமானன் நீங்க தான்.